ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோகுலஷ்டமிக்கு உங்கள் வீட்டில் கண்ணனோட பாதம் அழகாக போடலாம். அதுக்கான கோலப்படி ரெடி பண்ணுற வீடியோ தான் இது. ஸோ நான் இந்த கோலப்படி செய்கிறதுக்கு ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன். அது கூட ஒரு கப் பச்சரிசியும் எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டையும் ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் கோலப்படி ரெடி. இதை வச்சு உங்கள் வீடு ஃபுல்லும் கண்ணனோட பாதத்தை உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் அழகழகாக போடலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு 3-4 விதமான ஐடியாஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த கோலப்படியோட பெனிஃபிட்டை உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி கண்ணனுங்க இந்த கோலப்படியில் தவந்து உருண்டு உழப்பி அவங்க வாயில் வச்சாலும் அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இந்த கோலப்படி நான் எல்லா வருஷமும் இந்த கோலப்படி தான் எங்கள் வீட்டில் போட்டுட்ருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் 2 குட்டி கண்ணன்கள் இருக்காங்க. ஸோ அதை தான் நான் உங்ககிட்டையும் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கோலப்படி மட்டும் இல்லாமல் நாங்கள் கோலப்படி போடுற வழக்கம்லாம் இல்லைங்க, அரிசி மாவை நாங்கள் கலக்கி தான் நாங்கள் போடுவோம் அப்படின்னீங்கன்னா அதுக்கு உண்டான டிப்ஸும் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சி கண்டிப்பாக டைமே இருக்காது. ஸோ அதனால நான் இன்றைக்கி உங்களுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் தான். ரெடிமேட் பச்சரிசி மாவை நல்லா இந்த மாதிரி கலக்கி எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் ப்ரஷ் இருந்துச்சுன்னா அந்த ப்ரஷ் வச்சு நீங்கள் அழகாக கண்ணனோட பாதம் வீடு ஃபுல்லாக போடலாம். சூப்பரான ஐடியாங்க இது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி டிசைனில் கண்ணனோட பாதம் அழகாக வரைஞ்சி விட்டுக்கலாம். இப்போது ப்ரஷ்ஷும் வேண்டாம், கோலப்பொடியும் வேண்டாம், நான் பாரம்பரியமாக கண்ணனோட பாதத்தை கை அச்சில் தான் போடணும், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஸோ அதுக்கும் நம்மகிட்ட டிப்ஸ் இருக்குங்க. இதே பச்சரிசி மாவில் தான் நம்ம கையை டிப் பண்ணி அழகாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்ணனோட காலடி தடத்தோட இந்த கோகுலஷ்டமியை சிறப்பாக கொண்டாடுங்க. ஹாப்பி கோகுலஷ்டமி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ.